எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சொசைட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ 8th 10th 12th டிகிரி எது இருந்தாலும் போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்த் சொசைட்டிலேருந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பல விதமான கேட்டகரியிலேருந்து இருக்குது. ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அதோட ஃபார்ம் வந்து வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஸோ டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே ஒட்டணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுறீங்க, அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 8th முடிச்சிருந்தா 8th ஏற்ற மாதிரி, 10th முடிச்சிருந்தா 10th ஏற்ற மாதிரி, 12th 12th, டிகிரினா டிகிரி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், அப்புறம் உங்கள் ஃபாதர் நேம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணா அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். உங்களோட பிறந்த தேதி 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க. உங்களோட வயசு என்ன, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வி தகுதி 8th 10th 12th டிகிரியா, ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ டிகிரினாக்கா டிகிரியில என்ன படிச்சிருக்கீங்க அதை ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, அதுக்குரிய சர்டிஃபிகேட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எதனா இருக்கீங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆர்மி, ஸோ இந்த மாதிரி வந்து விதவைகள் அந்த மாதிரி எதனா இருக்கீங்களா, இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து வந்து உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஜிமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்க, 1 year 2 yearன்னு. அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட் வந்து கோடு போட்டுருங்க, இல்லை நோன் போட்டுருங்க. அடுத்து வந்து உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ், அப்புறம் வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ் ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து எழுதிடுங்க. எழுதிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இடம் தேதியை வந்து போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைன் போட்டுடணும். ஸோ இதில் வந்து என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி அது கூட வந்து இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ண சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 இருக்கணும். ஓகேவா? ஸோ 1 வந்து அதில் ஒட்டிடணும். அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து நம்ம ஆஃபீஸ் கவருக்குள்ளோ. டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் இல்லை எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இல்லை ஐசங் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கோர்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ், ஹையர் செகண்டரி, எஸ்எஸ்எல்சி, டிப்ளமோ எது படிச்சிருக்கீங்களோ அதோட மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ண சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஜெராக்ஸ் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் வழியில் தான் படிச்சீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக +2லையோ இல்லை வந்து 10th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க் ஷீட் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ இல்லை வந்து குரூப் பி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு ஒரு நன்னடத்தை சான்றிதழ், அதாவது வந்து 3 மாசத்துக்குள்ள இருக்கணும். அவங்க கிட்ட வந்து போயிட்டு ஒரு வந்து நன்னடத்தை சான்றிதழ் வந்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்கிட்டா போதும், வேற எதுவும் வந்து அவசியமா வந்து இல்லை. ஸோ இதெல்லாமே நீங்க வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல என்னென்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி நீங்க படிச்சிருந்தா போதும், நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13,500 ஸ்டார்ட் ஆகுது. ஏஜ் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஏஜுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுமாரி வந்து ஏஎன்எம் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சேலரி வந்து 14,000 ரூபாய். டென்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் இல்லை எம்டிஎஸ் வந்து படிச்சிருக்கணும். ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 34,000 ரூபாய் தரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 தான். ஸோ 35க்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக இதில் வந்து அப்ளைமெண்ட் பண்ணலாம். 13,800 வந்து தரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பேர் வந்து ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடெக், பிஇ இவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 16,500 வந்து சேலரி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th பாஸ் ஃபெயில் இவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 8,500 சேலரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருந்தா போதும், ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 15,000 சேலரி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும், ஹெவி லைசன்ஸ் வச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி கிளீனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th பாஸ் ஃபெயில் பண்ணுவாங்க அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லி. அது மாதிரி வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஸோ 2 போஸ்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இல்ல வந்து பாட்னி இல்ல ஜுவாலஜி, ஸோ இதுக்கு எதனா வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும் +2ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 14,000 ரூபாய் வந்து சேலரியா தரான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நர்ஸும், ஸோ
டிப்ளமா ஆர் டிகிரி வந்து நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா நர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 18,000 ரூபாய் வந்து தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டர் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அட்ரஸ் சப்மிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம் 624-002 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தபால் மூலியமா வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். பக்கமாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது உபயோகமாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.